இப்ப ஆர்த்தோல இருந்துட்டு அவருக்கு ஏன் அந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது? அண்ட் கைனகாலஜி கம்யூனிட்டிக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன? அத பத்தி தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்ல டீட்டெயில்டா பார்க்க போறோம். வெல்கம் சார். தேங்க் யூ ஃபார் த நைஸ் இன்ட்ரோடக்ஷன் மேடம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் அகராதிக்கு ஒரு புதுமையான வார்த்தை தான். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு அரசுலயே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தான் இருக்குது. அங்கே தான் நான் பணியாற்றிட்டு வரேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து வாழ்வூட்டும் மையம் அப்படின்ற பேரில் வச்சுருக்காங்க. இது ஏன் வாழ்வூட்டும் மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹீலிங் கெப்பாசிட்டி, அதாவது வந்து தானாக ஆறி நல்லாவறதுக்கான கெப்பாசிட்டி உடம்புல இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அடிபட்டாலும் எந்த நோய் நொடி வந்தாலும் அது வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக குணமடைஞ்சு அவங்க பழையபடி நார்மலுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஆனால் இதே ஒரு 30 வயசு தாண்டினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கெப்பாசிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிருது. ஆனால் நம்ம உடம்புல, நம்ம ரத்தத்தில், இந்த நம்மளோட தட்டணுக்கள்ல அந்த growth ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து அணுக்கள் அது வந்து நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசனில் என்ன பண்ணுறோம், இந்த ஹீலிங் பொட்டென்ஷியல் அல்லது இந்த காயம் ஆற்றும் தன்மை அப்படின்றத நம்மளோட சொந்த ரத்தத்துலேருந்தே எடுத்து அதை ஒரு கரெக்டான ப்ராசஸிங் பண்ணி அதை திருப்பியும் நமக்கு எங்கே பிரச்சனையாக இருக்கோ அந்த இடத்துக்கு அதை செலுத்தி அது மூலமாக வந்து நல்ல பயன்களை அடையிறது தான் இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசனுக்கு பின்னாடி இருக்கிற ஹோல் சயின்ஸ்.